வேலூர் கோட்டை மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஏசி சண்முகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்ட நிலையில் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய பிரதமர் தமிழ் வருடப்பிறப்பிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஆதரவுகள் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மோடி அரசு என்று தெரிவித்தார். உதான் திட்டத்தின் கீழ் வேலூர் விமான நிலையம் விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என்று உறுதியளித்த பிரதமர், ஊழலுக்கு காப்பீட்டு உரிமை வைத்துக் கொண்டிருப்பது திமுக கட்சிதான் என்று கடுமையாக சாடினார். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைரங்களை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலையொட்டி மாநில எல்லைப் பகுதியில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மினிவேனை கோரிமேடு எல்லைப் பகுதி சோதனை சாவடியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை குழுவினர் சோதனை செய்தனர். அப்போது அலுமினிய பெட்டிகளில் பல கோடி மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் வைரங்கள் இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் சென்னையில் உள்ள தனியார் தங்க நகை செய்யும் இடத்தில் தயாரிக்கப்பட்ட நகைகள் மற்றும் வைரங்கள் புதுச்சேரியில் உள்ள 4 பிரபல நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதும், ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சுமார் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் வைரங்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை அரசு கணக்கு மற்றும் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு உரிய ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டால் நகைகளை திருப்பிக் கொடுக்கப்படும் என அதிகாரிகள் அறிவுறுத்தினர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய் பிரபாகரன் அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அருப்புக்கோட்டை நகர பகுதிக்கு வாக்கு சேகரிப்பதற்காக வந்த விஜய் பிரபாகரனுக்கு முன்னதாக பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பேரணியாக சென்று காந்திநகர், வெள்ளக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த ஜீப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், அருப்புக்கோட்டையில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்வேன். விசைத்தறி தொழில் அதிகம் உள்ள அருப்புக்கோட்டையில் ஜவுளி பூங்கா அமைக்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என்று வாக்குறுதியளித்து கொட்டும் முரசு சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தங்கியுள்ள வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்த சம்பவம் குறித்து திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் வருமான வரித்துறை சோதனை குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், சிதம்பரம் அருகே தண்டேஸ்வரநல்லூர் என்னும் இடத்தில் கட்சித் தோழர் இல்லத்தில் நான் தங்கியிருக்கிறேன். வருமான வரித்துறையினர் வந்து சோதனையிட்டது வேடிக்கையாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு கட்சி, பொருளாதாரமே இல்லாத கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மாநாடு, பொதுக்கூட்டம், பேரணி என எதுவாக இருந்தாலும் மக்களிடத்தில் பணத்தை பெற்று நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் கடந்த 1999 இதுவரையில் 6 மக்களவைத் தேர்தலை சந்தித்துள்ளேன். 6 சட்டமன்ற தேர்தல்களில் கட்சி போட்டியிட்டு இருக்கிறது. இதுவரை இப்படி ஒரு ரெய்டு நடந்ததாக சரித்திரமே இல்லை என்று கருத்து தெரிவித்தார். நான் தங்கியிருக்கிற இந்த இல்லத்தில் திடீரென்று வருமான வரித்துறையினர் வந்து சோதனையிட்டார்கள். ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்தார்கள், ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பார்த்தார்கள் என்று தகவல் கிடைத்தது. உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே மிக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு கட்சி, பொருளாதாரம் இல்லாத ஒரு கட்சி, மாநாடாக இருந்தாலும், பேரணியாக இருந்தாலும், தேர்தலாக இருந்தாலும் மக்களிடத்தில் கேட்டு அவர்கள் மனம் வந்து தருகிற கொடைத்தொகையினை வைத்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக இப்படித்தான் நாங்கள் இயங்கி வருகிறோம்.
ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சாலை விபத்தில் சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவரின் தாய் தந்தை காயமடைந்தனர். சேலம் காந்தி ரோடு பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களான நடேசன் கண்மணி என்ற வயதான தம்பதியினர் சேலத்திலிருந்து தருமபுரி நோக்கி காரில் சென்றனர். அப்போது ஓமலூர் அருகே புளியம்பட்டி கிராமத்தில் வந்தபோது பின்னால் வேகமாக வந்த கார் ஒன்று இவர்கள் வந்த காரை உரசியது. இதனால் நிலை தடுமாறிய கார் சாலை தடுப்பை தாண்டி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் வந்த வயதான தம்பதி இருவரும் காயமடைந்த நிலையில் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் நடத்திய விசாரணையில் காயமடைந்த இவர்களது மகன் கண்ணன் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்தது தெரியவந்தது. மேலும் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்த ஓமலூர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரத்தில் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் பொன்முடி நடனம் ஆடினார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திருவெண்ணெய்நல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது டி எடையார் பகுதியில் பேசிய அமைச்சர், சமூகத்தில் வாழும் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துவதே திராவிடம். பெண்கள் பள்ளிக்கு செல்வதும் அனைத்து மக்களும் கோயிலுக்குள் நுழைவதும் தான் திராவிடம். ஆனால் எல்லோரும் சமம் என்பதை ஏற்காத பாஜகவோடு பாமக கூட்டணி அமைத்துள்ளது. பாஜக சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான கட்சி என கூறினார். அதன் பின்னர் பிரச்சார வாகனத்தில் பானை சின்னம் பாடல் இசைக்கப்பட்ட போது நடனமாடினார். மாமல்லபுரம் பேரூராட்சி பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்றியுள்ளோம் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் செல்வத்தை ஆதரித்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேரூராட்சி பகுதியில் அமைச்சர் தாமு அன்பரசன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். மாமல்லபுரத்தில் தேர்தல் அலுவலகம் திறந்து வைத்த பின் மாமல்லபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், உலக தரத்தில் நவீன பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்றும், தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் பட்டா வழங்க வழிவகை செய்யப்படும் எனவும் பேசினார். நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தற்போது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் உருவாகி உள்ளது என காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் ராஜாக்கமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மேயர் மகேஷ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். அப்போது வேட்பாளர் விஜய் வசந்த் பேசுகையில், மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் உருவாகி உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக மக்களை பிரித்து அவர் வாழ்வாதாரங்களை நசுக்கி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு துணை நிற்பதற்காக மத்திய பாஜக அரசு செயல்படுகிறது. இந்த அவல ஆட்சியில் இருந்து மக்களை மீட்க நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் துவங்கியுள்ளது என பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.